வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பணியாரமும், அதுக்கு கூட ஒரு சைடிஷான ஒரு சூப்பரான ஒரு காரமான ஒரு சட்னியும் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. பணியாரத்துக்கு மட்டும் இல்லைங்க. இந்த சட்னி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல 2லிருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதுலயே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு மிளகாய் இப்படி உடச்சி வச்சுருக்காங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 4-5 செகண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 60 to 70% வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பச்சை மிளகாவையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு 2-3 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்காங்க, அது கூடவே இதை நம்ம வதக்கின இந்த வெங்காய கலவையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கொத்து மல்லி அதையும் இது கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம இந்த மாதிரி பீட் வச்சோ நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம பணியாரம் ஊற்றுற ஆரம்பிச்சிடலாங்க. ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பனியார கல் எடுத்துக்கோங்க. தீ ஹை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க, அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பணியார கலவையை இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அந்த பணியார கல்லுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம குக் பண்ணி திருப்ப போகிறோங்க. இது எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த பக்கம் ஒரு 1-2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பணியாரம் ரெடி ஆயிருங்க. இந்த சைடு ரொம்ப ஈஸிங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னருக்கோ இதை நீங்கள் உடனே இது செஞ்சிடலாங்க. இட்லி தோசை அந்த மாதிரி செய்கிறது போல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 1-2 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அது மாதிரி அழகாக திரும்பிடுங்க. பழையபடி இது எல்லாமே திருப்பிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாங்க. ஒரு சுவையான பணியாரம் ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே நீங்கள் இனிப்புலையும் செய்யலாங்க. இதே இதில் நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடாமல் அவளே டைரெக்டாக வெள்ளைப்பாவு நம்ம ஆட் பண்ணி இனிப்பு பணியாரமும் செய்யலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார பணியாரம் சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு சைடிஷான ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க. சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 நம்பர் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் உரிக்காமல் ஒரு 5 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வரமிளகாய் சேர்த்து பண்ணுறதுனால ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக தெரியாதுங்க. அதுக்காக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் 1-2 கொத்துக்கு அளவுக்கு கருவேப்பிலை அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகா பேஸ்ட்டு, அந்த மிளகா தக்காளி அந்த பேஸ்ட் கலவையை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோவிலேருந்து மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ண போகிறாங்க. ஹையில் குக் பண்ணாதீங்க, அப்போ டக்குன்னு கரைஞ்சிரும். ஆனால் அந்த ஃப்ளேவர் இந்த மாதிரி கரைஞ்சி டேஸ்ட்டு வருங்க, அதோட பச்சை வரையும் போயிருக்காது. அதனால் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு கார சட்னி நமக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஒரு சூப்பரான சட்னிங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பணியாரத்தோட அந்த சட்னி சாப்பிடும்போது சுவை அது சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.